ஹீரோயின பார்த்தீங்கன்னா, அவளோட அண்ணனே பால்கனிலேருந்து கீழ தள்ளிவிட்டு சாகடிக்க பார்க்குறான். அவள வந்து தள்ளி விட்டுட்டான். அப்ப வந்து ஹீரோ வந்து அவள காப்பாத்துறதுக்காக அவனும் பால்கனிலேருந்து குதிக்கிறான். இப்ப அப்படியே கண்ண முழிக்கிறான். அப்ப பார்த்தீங்கன்னா, 1 வீக்குக்கு முன்னாடி அவ டைம் டிராவல் பண்ணி வந்துட்டா. இப்ப இவங்க 3 பேர பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாளே! அப்ப எந்திரிச்சதும் அவங்களோட ஃபோட்டோவ தான் எடுத்து உடைக்கிறா. இவங்கள சும்மாவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறா. இவங்க 3 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பாவோட அடாப்டட் சன் தான். ஹீரோயின் மட்டும் தான் அவருக்கு சொந்த பொண்ணு. என்ன பிரச்சனைன்னா, ஹீரோயின் கிட்ட இருக்க சொத்த எல்லாத்தையும் இவங்க வாங்கிக்கணும். அதனால இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்டிருப்பாங்க. ஹீரோயின் வந்து முடியாதுன்னு சொல்லியிருப்பா. அதனால தான் அவள கீழ தள்ளிவிட்டு கொலை பண்ண பார்த்திருப்பாங்க. அப்பதான் ஹீரோயினுக்காக ஹீரோவும் வந்து பால்கனிலேருந்து குதிச்சிருப்பான். ஆனா ஹீரோயின் இதுக்கு முன்னாடி அவன பார்த்தது கூட கிடையாது. ஆனா இவள காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவனும் பால்கனிலேருந்து குதிச்சிருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ரூமுக்குள்ள அந்த 3 பேரும் வராங்க. வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு பிரேஸ்லெட் இருக்கும். அத வந்து ஒரு பொண்ணு கிட்ட குடுக்க சொல்றாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட கெஞ்சுவா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த பிரேஸ்லெட்ட அந்த பொண்ணு கிட்ட குடுத்துருப்பா. ஆனா அந்த பொண்ணும் இவங்க 3 பேர்ல அவளும் ஒருத்தி தான். இப்பதான் அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்ப அந்த பிரேஸ்லெட் எடுத்து கீழ போட்டு உடைக்கிறா. இத பார்த்து அதுல ஒருத்தவன் ஹீரோயின அடிக்கிறதுக்காக வருவான். அவ பார்த்தீங்கன்னா, அவனையே அடிச்சிருவா. இப்ப சுத்தி இருக்க 3 பேருமே அதிர்ச்சியாயி பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருப்பா. ஆனா இவ இந்த மாதிரி நடந்துக்கிறது அவங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கு. அதோட 3 பேருமே வார்ன் பண்ணி தான் அங்கருந்து அனுப்புவா. அவங்க அந்த ரூம விட்டு போனதுக்கப்புறம் அவளோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவா. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளா இவங்கள நம்பிட்டு இருந்திருப்பாரு. இப்ப அந்த 3 பேருமே ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லி அவரும் தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்றாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அடுத்து ஹீரோ தான் தேடி வரா. அவனோட வீட்டுக்கு வந்துட்டா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, வீல் சேர்ல இருக்கான். அவனால நடக்க முடியாது போல. அவனோட அப்பா, அம்மா கிட்ட பேசுறா கல்யாணத்த பத்தி. அவங்களும் சம்மதம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து தனியா பேசும்போது, அப்ப ஹீரோ வந்து "எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க? என்னால நடக்கக்கூட முடியாது" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவன் வந்து "ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்கல்ல" அப்படின்னு சொல்லி அவனோட காது கிட்ட வந்து சொல்லுவா. இப்ப அவன் மடியிலேயே வந்து உட்காந்துக்கிறா. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, இவன் நடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஹீரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கான்.